இது வந்து மேல்மருவத்தூர் போகுதுங்க. மலையனூர் வேறு மேல்மலையனூர் விழுப்புரம் மாவட்டம் அங்காளம் பரமேஸ்வரன் கோயில் பக்கத்தில் போகுது. இது வந்து இந்த மாடே பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வித்தியாசமாக பார்க்கறதுக்கு தனியாக 10ல் ஒரு மாடு தனியாக தெரிகிற மாடு. இது மூஞ்சி பார்த்தீங்கன்னா காலை மூஞ்சாட்டம் தெரியும், நந்தி மூஞ்சாட்டமும் தெரியும். மாடு வெள்ளை கொம்பை இருக்கும், பால் இருக்கும். இது இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். நல்ல ஒன்று மடி செட் நல்லா இருக்குது. இது எப்படி ஒரு 15 to 5 லிட்டர் கேரண்டி, அதுக்கு மேலே கறக்கும். நம்ம ஒரு 5 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்க. வெள்ளை இருக்கும் மாடு. பார்த்தீங்கன்னா நந்தி மூஞ்சில் நல்லா இருக்கும். பெண் மாடு தான். அந்த மூஞ்சி பார்த்தீங்கன்னா நந்தி மூஞ்சில் இருக்கும், பார்க்குறக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். நம்ம வாங்கின மாட்டுலேயும் இந்த மாடு முகம் அமைப்பு தனி, அதுக்காகவே இந்த மாடு வாங்கியிருக்கு. மாடு பார்க்கறதுக்கு லட்சணமாக தெரியும். நீங்கள் 10 மாடு நிறுத்தினாலும் இந்த மாடு கூட்டத்தில் தனியாக தெரியும். மாடு மூஞ்சா பார்த்தீங்கன்னா சாமி மூஞ்சாட்டும் தெரியும். எப்போ மாடு வாங்கினா சில பேர் சொல்லுவாங்க பால் வறுக்கணும். இதுதான் பால் வறுக்க கொம்பு. இது கறக்கிற ரகம் மாடு. கொஞ்சம் இருந்த பக்கம் கொஞ்சம் பக்குவம் கம்மி. நம்ம போய் ஒரு 10-15 நாள் நல்லா பக்குவம் பண்ணால் மாடு தெளிவாக பக்காவாக வந்துடும். கண்ணு போட மேலே மடி வைக்கும் மேலே மாடு வெளியே கொண்டு வர முடியாது, அந்த அளவுக்கு மாடு இருக்கும். இது மேல்மலையனூருக்கு போகுதுங்க. இது சிம்பிள் தான். இது சிம்பிள் மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா HF 2வது ஈத்து. இது லோக்கல் தான், ஈரோடு நம்பியூர் போகுதுங்க. நம்ம இன்றைக்கி சந்தையிலே இன்றைக்கி மேக்ஸிமம் இந்த வாரம் முழுசாக எல்லாம் காலக்கண்ணு தான் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டைக்கண்ணு, அருமையான கண்ணு. பொட்டைக்கண்ணில் செவலை சட்டையில் அருமையான கண்ணு இதுக்கு பிறந்திருக்கு. இது ஒரு 18 லிட்டர் 20 லிட்டர் கறக்க கெப்பாசிட்டி. கண்ணு செவ்வாய்க்கிழமை தான் போட்டிருக்குது. இது வாங்கினதில் அளவு பட்ஜெட்டு மீடியம் பட்ஜெட், லோ பட்ஜெட்டு. HFல இன்றைக்கி வெளியே வாங்கினது ₹1 கிட்ட மேலே தான் வரும். இன்றைக்கி நம்ம ரொம்ப விலை கம்மியில் இது வாங்கியிருக்கிறோம். இந்த மாடு எப்படி பார்த்தாலும் மாட்டுக்கு ஒரு 5-20 ரூபா மார்க்கெட் நிலவரத்துலேருந்து நம்ம கம்மி வாங்கியிருக்கோம். அந்த மாடு நல்ல அடைச்ச மாடியில் நல்ல மாடு. நாளைக்கு சேன மேலே விற்றாலும் நம்ம போட்ட காசுக்கு இந்த மாடு விற்கலாம். இன்றைக்கி ஒரு வருஷம் கறந்துட்டு விற்றாலும் அந்த காசுக்கு விற்றுக்கலாம். எத்தனாவது ஈத்துங்கண்ணா? 2வது ஈத்து. 2வது ஈத்து பொட்டைக்கண்ணு. நம்ம வாங்கினதில் இதுதான் பொட்டைக்கண்ணு. HFல மீடியம் பட்ஜெட், ரொம்ப ஹை பட்ஜெட்டும் இல்லை, ரொம்ப லோ பட்ஜெட்டும். மீடியம் பட்ஜெட்டில் இன்றைக்கி இந்த மாடு நமக்கு கிடச்சிருக்கு. நல்லா கருங்காம்பு, நல்ல மடி. கறக்க மடி சப்புன்னு வத்தி போயிடும். கல்லாட்ட இருவன வெறியெல்லாம் இருக்காது, சப்புன்னு வத்திடும் இந்த மாடு மடி. கண்ணு அருமையான கண்ணு. வச்சு மெதுவாக தலைவில் அழுத்த. இது HF கிராஸ் டைப்புங்க. இது கிராமத்து மாடு. இது HF கிராஸ் மாடு. இது விழுப்புரத்துக்கு கொண்டு போகிறோம். இது லோக்கல் மாடு தான். இது லோக்கலில் கல்நீர் சாப்பிட்டுட்டு லோக்கலில் இருந்த மாடு, காட்டு வழி மாடு, வரக்காட்டு மாடு. ஒரு 20 லிட்டர் முடிய கறக்கும். ஏன்னா இன்னும் ஒரு 10 நாளைக்கு மேலே டைம் இருக்குது. 10 நாளைக்கு மேலே டைம் இருக்குது. நல்ல மடி செட்டு. இது காட்டு வழி மாடு. பார்க்க HF மாடு நமக்கு தாங்காதுன்னு நினைக்க வேண்டாம். இது காட்டு வழி மாடு. இது வந்து விழுப்புரத்துக்கு போகுது. இது கேரண்டியாக நம்ம சொல்லி கொடுத்து எடுத்து கொடுத்துருக்கோம். இது பட்ஜெட்டு கணக்கான பட்ஜெட் தான், ரொம்ப ஹை பட்ஜெட்டும் கிடையாது. கணக்கான பட்ஜெட் மாடு தான். இந்த மாடு நான் கேட்கலப்பா. ₹1 நல்ல மாடா தான் புடிச்சு பாரு. யாருக்கு இது இதான் சொன்னேன். ஒன்றும் பாஞ்சா. இது 1.15.
கருப்பு சட்டை கனவு மறந்துருங்க. அப்புறம் நீங்களே வாங்கினா அப்புறம் ஏமாந்து தான் கிடக்கணும். இருக்கிற விலைக்கு நிலவரம் இவ்வளவுதான். ஆமா, காட்டு வழி மாடுங்க. ஆமா, 20 லிட்டருக்கு மேல கறக்குற மாதிரி இறக்குமாப்பா. யாரு நீ கட்டி கொடுப்பா 1 லிட்டர் மேல தெரியுமா? செலவுத்திட்ட கறக்கு நீங்க 50 லட்சம் சாதாரணமா எங்க வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கிறோம். தெரிய மாட்டேன். என்ன பட்ஜெட்ல எதிர்பார்க்குறீங்க? 80 ரூபா வந்து செவலையில தான் கிடைக்கும், கருப்பு விலையில கிடைக்காது. நீங்க கருப்பு விலை தானே கேட்டீங்க. கண்ணுக்குட்டிக்கு எங்க மாட்டுக்காரங்க கண்ணுக்குட்டிக்கு மட்டும் பால் ஒரு 2-3 நாளைக்கு அளவா கொடுங்க. நிறைய ஒன்றை கொடுத்துடாதீங்க. ஒன்றை வவுத்தால பிடிங்கிடும். வயிற்றால பிடுங்குச்சுன்னா கூட கொஞ்சோண்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து வயிற்றால மாத்திரை கொஞ்சோண்டு போட்டு விட்டுருங்க. கண்ணுக்குட்டி வவுத்தால போதுன்னு சொல்லி விட்டீங்கன்னா கண்ணுக்குட்டி வீணா போயிடும். அப்புறம் 50 ரூபா இல்லையா? நான் மட்டும் வாங்கிட்டு வாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நம்ம எந்த ஊர்லேருந்து வந்திருக்கோங்கண்ணா? திருச்சிங்கோணம், நாமக்கல் திருச்சிங்கோணம்ண்ணா. சரி சரி சரி. ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கு. நீங்கள் எத்தனை மாடு எடுத்துருக்குங்கண்ணா? ஒரு மாடு தானே எடுத்துருக்குங்க. சரி சரி. என்ன சென மாடு எடுத்துறீங்களா கண்ணு மாடு? கண்ணு மாடு இப்போ கிடாரி கண்ணு எடுத்துருக்குங்கண்ணா. கிடாரி கண்ணோட எடுத்துருக்கிறீங்க, பரவாயில்ல. சரி சரிண்ணா. எப்படி கருங்கல்பாளையம் சந்தை எப்படி தெரியுங்கண்ணா? இது 2 டைம் வந்திருக்குங்கண்ணா. நம்ம மாடுகளை விற்க வந்துருக்குறோங்க, அதனால் தெரியுங்கண்ணா. ஆனால் மணியண்ணா யூடியூப் பார்த்தா வந்தாங்கண்ணா. மணிகண்டன் யூடியூப் வந்து எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கீங்கண்ணா? நான் கிட்டத்தட்ட இன்னொரு சேனல் விவசாயம் அதுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேங்கண்ணா. இதுக்கு முன்னாடி எத்தனை மாடு வச்சுருக்கீங்கண்ணா? வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடுன்னா இப்போ எருமை 4 இருக்குங்கண்ணா. அப்புறம் மாடு 1 இருக்குங்க. இதோட சேர்த்து 2 மாடு? இதோட சேர்த்து மாடு 2ங்கண்ணா. இப்போ எப்படி ஃபார்ம் டைப்புங்களா இது மாதிரி? இல்லை, சும்மா தோட்டத்தை வச்சு இப்போ சொசைட்டி பால் ஊற்றுறோங்கண்ணா. சொசைட்டி பால் ஊற்றுறதா இருக்கு. எப்படிங்க மணிகண்டன் இன்னைக்கு எப்படி விலை பேசி அனுசரித்து எடுத்து கொடுத்துருக்காருங்களா? அனுசரித்து எடுத்து கொடுத்துருக்காருங்கண்ணா. நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு. சரிங்கண்ணா, நன்றி. சரிங்க.